கப்பலில் வேலை கிடைக்கும் என்று பணத்தை இழந்த பெண்கள் கண்ணீர். வேலை கிடைத்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும், நீங்க எல்லாம் கோடீஸ்வரர்கள் ஆகிவிடலாம் என்று ஆசை வார்த்தை கூறி கோடிக்கணக்கில் மோசடி செய்த நபரும் நானும் தான் ஏமாந்து விட்டேன் என்று பணத்தை மீட்டுக் கொடுங்க என்று எஸ்பியிடம் கோரிக்கை வைத்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த மலகுண்டா துட்டிக்கோட்டை என்ற கிராமத்தை சேர்ந்த பிரதீப்குமார் என்ற இளைஞர் அதே பகுதியை சேர்ந்த பல பேரிடம் வெளிநாட்டில் கப்பலில் வேலை வாங்கி தருகிறேன், மாதம் 1 லட்சத்துக்கு மேல சம்பளம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறி வீட்டை சுற்றியுள்ள பலரிடம் 6 லட்சம் முதல் 8 லட்சம் வரை வசூல் செய்தார். வேலை இன்று வரும் நாளை வரும் என்று எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்யுள்ளது. அதன் பிறகு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மோசடி குறித்து திம்மம்பேட்டை போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த விசாரணை செய்த நிலையில் மோசடி செய்தவர்களை சிறையில் அடைங்கள் என்று பணத்தை இழந்தவர்கள் கூறினர். அப்போது பிரதீப்குமார் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்து மோசடி வழக்கில் வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். 2 மாதங்களுக்கு பின்னர் கடந்த 5 தினங்களுக்கு முன்பு வீட்டுக்கு வந்த பிரதீப்குமாரிடம் பணத்தை இழந்தவர்கள் மீண்டும் கேட்டனர். அதற்கு பிரதீப்குமார், நானும் தான் பணத்தை இழந்து உள்ளேன், நீங்கள் என் மீது எங்கு சென்று புகார் அளித்தீர்களோ அங்கே சென்று பணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று முறையற்ற பதிலை கூறினார். இதனால் ஆத்திரமடைந்த பகுதி பெண்கள் மற்றும் ஆண்கள் 40க்கும் மேற்பட்டோர் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் புகார் அளிக்க திரண்டனர். அவர்கள் புகார் அளிக்க சென்ற பின்னர் பிரதீப்குமார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் சென்று என் மீது 40க்கும் மேற்பட்ட நபர்கள் புகார் அளித்தனர். நான் 2 நபர்களிடம் பணத்தை கொடுத்தேன், எனவே அந்த 2 நபர்களை நீங்கள் பிடித்து விசாரணை செய்தால் மொத்த பணத்தையும் மீட்டு உரியவரிடம் கொடுத்து விடலாம் என்று திடுக்கிடும் தகவலை எஸ்பியிடம் தெரிவித்தார். இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா உரிய விசாரணை நடத்தப்படும் என கூறினார். கப்பலில் வேலை வாங்கி தருகிறேன் என்று மோசடி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட செய்திகளுக்காக சி. ரமேஷ். பேர் ரசிகலா, நான் குர்பானிகுண்டாவிலிருந்து வந்திருக்கேன். ஏமாத்தினவங்க பேர் பிரதீப்குமார். அவங்க வெளிநாட்டுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சொல்லி வந்து காசு கட்டுங்க, நான் ஒரே வாரத்தில் அனுப்பிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கி ப்ரூஃபெல்லாம் அனுப்பிச்சுட்டாங்க. ப்ரூஃபெல்லாம் அனுப்பிச்சுட்டு காசு வாங்கி கட்டுறேன்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருந்தாங்க. அப்புறமா இப்போ அனுப்புகிறேன், ஒரே வாரத்தில் அனுப்புகிறேன், 2 வாரத்தில் அனுப்புகிறேன், ரெடி ஆயிடுச்சு, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 6 மாசமா ஆயிடுச்சு. 6 மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறமா வந்து எஸ்பி ஆஃபீஸில் வந்து அவனே வந்து உக்காந்துக்குவான். நான் வேற தவளை கட்டிட்டேன், அவங்க ஏமாத்திட்டாங்க என்னைய அப்படின்னு சொல்லிட்டு டூரிஸ்ட் விசா மாதிரி அனுப்பிச்சு விடுறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க. அதுக்கும் வெயிட் பண்ணிருந்துங்க. அப்புறமா எல்லாமே அனுப்பிச்சு விட்டோம். அப்புறமா அவனே வந்து எஸ்பி ஆஃபீஸ்ல வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து எஸ்பி ஆஃபீஸ்ல வந்து உட்காந்துருந்தான். எஸ்பி ஆஃபீஸ்ல வந்து உட்காந்துட்டு அவனே கேஸ் கொடுத்துட்டான். இப்படிதான் நான் எல்லார்கிட்டையும் வாங்கிட்டேன் காசு, இப்படி நான் வேற தவள் கட்டி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி ஆஃபீஸ்ல வந்து உட்காந்துட்டு நாங்களும் சரி வந்தோம், இப்படிதான் வந்து உட்காந்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா இது கேஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் கேஸ் கொடுத்தோம். கேஸ் கொடுத்து ஜெயிலுக்கு போயிட்டு 2 மாசம் இருந்துட்டு வந்துட்டாங்க. 2 மாசம் இருந்துட்டு வந்துட்டோம். இப்போ முந்தினத்து வந்து போய் வீட்டானே போய் கேட்டேங்க. இங்கெல்லாம் வந்து கேட்காதீங்க, எஸ்பி ஆஃபீஸ் வந்து கேளுங்க, அவங்க தான் கொடுப்பாங்க, நீங்க தானே கேஸ் கொடுத்தீங்க, கேஸ் கொடுத்தாலே வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுக்கிறேன். அதனால தான் நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம். அவன் சொன்னதுனால சரி நம்ம வந்து கேட்டுக்கலாம். எங்களுக்கும் கஷ்டம், நிறைய நாங்களும் கடன் வாங்கி வட்டி கடன் வாங்கின தாவலெல்லாம் வட்டி வந்து கேட்டு தொந்தரவு பண்றாங்க. நிறைய ரொம்ப பிரச்சனையா இருக்குது, வீட்டானையும் இருக்கவும் முடியல. சரி ஏதோ ஒன்று நம்ம தெரிஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றதுக்காக எஸ்பி ஆஃபீஸ் போங்க, அவங்க தருவாங்க அப்படின்னு சொல்றோம். 40 பேர் வந்துடும், எல்லாம் கப்பல் துறையில வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிருக்காங்க. 1 லட்சம் ரூபாய், 1,60,000, 1,70,000 ஒவ்வொருத்தருக்கு நீங்க படிச்சுக்கிறத பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ படிச்சுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டான். ஒருத்தர் இவங்க கட்டிட்டாங்க, பையன் அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கிட்ட சொல்லி ஆசையா பேசி இப்படி குடும்பத்தோட கல்யாணம் பண்ணு கூட அங்கேயே போய் செட்டில் ஆயிடலாம், 1 வருஷத்துலேயே நீங்கள் கோடிக்கணக்காக சம்பாதிக்கலாம் அப்படின்னாலாம் சொல்லி பசங்களை டைவெர்ட் பண்ணிட்டாங்க சார். பசங்க வந்து வீட்டில் தொந்தரவு பண்ணி இப்படி அனுப்பலைனாக்கா நான் இங்கே சாகுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அது பசங்க மிரட்டுறவங்களுக்கெல்லாம் நாங்கள் கடனை உடனே வாங்கி பசங்க சம்பாரிச்சு குழச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கடனை உடனே வாங்கி கட்டிட்டோம். 6 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கோம். 7, 8 வரைக்கும் கட்டியிருக்காங்க சார் ஒவ்வொருத்தர். இப்போ இந்த ஸ்டேஜ் முடிஞ்சிச்சா, அடுத்த ஸ்டேஜுக்கு 7 லட்சம், அதுக்கான ஸ்டேஜுக்கு 8 லட்சம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கட்டி காசு வாங்கிட்டாங்க சார். எங்க பையன் அசிங்க ஆயிட்டு ஒரு பையன் மெட்ராஸே போயிட்டோம், வீட்டுக்கு வர்றதுல எனக்கு அசிங்கமாக்குது. எல்லாரும் கேட்கறாங்க, இப்படி முட்டாளா இருந்து எனக்கு கேட்கறாங்க. இவ்வளவு முட்டாளா எப்படி வீட்டுல எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டைங்க. வீட்டுல எல்லாருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் எங்க குடும்பத்துல எல்லாரும் என்ன திட்டுறாங்க, நீ எப்படி கட்டின காசு, நீ எப்படி கட்டின காசு. ரொம்ப கஷ்டம் சார், இந்த ஊரே பூரா மொழிக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. என்ன சட்டமா பேசுறாங்க, அம்மா என்கிட்ட வரக்கூடாது, நீ கொடுத்தவன் நான் பேச, என்கிட்ட வந்து பேசக்கூடாது.
இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ஹரிகரன் சொல்லுவாங்க, நியூசிலாந்து வேலை செய்கிறேன், கப்பல் இன்ஜினியரிங் ஆகிடுச்சு சொல்லிட்டு வேலை வாங்கிட்டாங்க தான் எனக்கு எடுக்கிறாங்க வீசா டிக்கெட்லாம் பண்ணாங்க. எனக்கு வந்து தெரிஞ்சு ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் பணம் கட்டணும் எல்லாமே பண்ணாங்க. இது சம்பந்தமாக 29ஆம் தேதி ஆகஸ்ட் வருஷம் கம்பெனி கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி எல்லா பணத்தையும் வாங்கிட்டு இப்போ ஃபேக் டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணி எல்லா ட்ராமாவே இங்கிருந்தே பண்ணியிருக்காங்க. இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேடம் நான் இப்போ ரிமாண்ட் ஆகிட்டு வேலூர் சொல்லி போயிட்டு கிட்டத்தட்ட 60 நாள் இருந்து நான் வெளியே வந்துருக்கேன், வெளியே வந்திருக்கேன். இப்பயும் பணம் கட்டின இந்த ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னவே டார்கெட் பண்ணி என்னென்ன பிரச்சனை பண்ணுறாங்க, கெட்ட வார்த்தை பெற்றாங்க, நீங்கள் ஒய்ஃப் வரைக்கும் போகிறாங்க, குழந்தை வரைக்கும் போகிறாங்க. அது வீட்டுக்கு போகிறது ரொம்ப பயமாக இருக்கும். நான் கண்டிஷன் எல்லா பணத்தையும் கொடுத்துட்டாரு கட்டிட்டாருன்னு தெரிஞ்சிடும் இவரவே மறுபடியும் காசு நான் அவங்களே தான் கொடுத்தேன், நீ தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. சரி ஓகே டிசிபியில் ஆல்ரெடி இன்கொயரி போயிட்டு எல்லா ஆதாரத்தையுமே நான் இங்கே சப்மிட் பண்ணிட்டேன். இப்போ கூட 20 பேர் வந்து கேட்டு பண்ணிட்டாங்க. ஆனாலும் என்னை பார்த்து முடிச்சுட்டு போகிறாங்க, கெட்டவர் திட்டுறாங்க, நீ ஒரு தேவையா உங்கள் மாமியார் ஒரு தேவையா எல்லாம் உங்களால தான் ஆகுது, ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. இந்த வார்த்தையெல்லாம் கேட்குது. ஆல்ரெடி நிறைய நியூஸில் போட்டு வீட்டை அவமானப்படுத்தி நிறைய அசிங்கப்படுத்திட்டாங்க. இவரும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு. இப்போ எங்ககிட்ட எதுவுமே கிடையாது, எங்கள் உயிர் மட்டும் தான் எங்களுக்கு. அதுவும் வேணும்னா அவங்க எடுத்துக்க சொல்லணும். நான் பாதிக்கப்பட்டேன்னு தெரிஞ்சுமே திரும்ப திரும்ப என்ன ரொம்ப மனது இப்போ எந்த வருமானமே பசங்களுக்கு கூட அப்பா அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. சரி நாங்கள் எஃப்ஐஆர் இருக்குது, அது லீகலாக தான் அவங்க 2 பேரும் சீக்கிரமா கைது பண்ணுவாங்க எல்லாமே சொல்யூஷன் கிடைச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 மாசம் ஆச்சு. அதனால எனக்கு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கு மேடம். எனக்கு மட்டும் இல்லை, நீ குடும்பத்துக்கு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருந்துட்டு இருக்கு. சரி பார்த்துக்கலாம்.